டேய், நம்ம சதா சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அவங்க சேரிட்டில நெறைய பேரு இந்த மாரி பிளட் குடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நம்ம ஏன் அவங்க கிட்ட கேட்டு பார்க்க கூடாது? ஆமா மாப்ள, நல்ல ஐடியா தான். உடனே அவருக்கு கால் பண்ணு. ம். டேய், ம். அவர் நம்பர் இல்லடா. நம்பர் இல்லையா? மாப்ள, என்கிட்ட அவரோட பிஏ நம்பர் இருக்கு. இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். மாப்ள, ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலடா. சார், என்ன சார், எதுவும் பிரச்சனையா? அது சத்யாவுக்கு பிளட் வேணும்ல, அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கிடைக்கல. சார், இப்போ என்ன சார், சத்யாவுக்கு பிளட் வேணும் அவ்வளோதானே? இதுக்கு ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக வரீங்க? விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். என்னடி இவ்ளோ பேர் வராங்க? ஏதாவது பெரிய தலைவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? தெரியலையே. சொல்லுங்க சார். எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இவங்கலாம் சத்யாவுக்காக பிளட் கொடுக்க வந்திருக்காங்க. மேம், சத்யாவுக்காக என் உயிரை கொடுக்க ரெடி மேம். என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. சிஸ்டர், நான் பிளட் தரேன், என் பிளட் எடுத்துக்கோங்க. என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க சார். என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. என் ரத்தத்தை சரி சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் போய் ரெஜிஸ்டர் நோட் கொண்டு வரேன். எல்லாரும் பேர் கொடுக்கலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஷாலினி. என்ன பிளட் குரூப்? சார், பார்த்தீங்களா சார், சத்யா கொண்டு எவ்வளோ பேர் துடிச்சு போய் ரத்தம் கொடுக்க வந்திருக்காங்கன்னு. இவங்க யாரும் காசுக்காலாம் வரல சார், சத்யாவுக்காக மட்டும் வந்திருக்காங்க. நம்ம பண்ற நல்ல விஷயம்லாம் நமக்கு என்னைக்கா இருந்தாலும் திரும்ப வரும்னு நான் புக்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். ஆனா எல்லாமே உண்மைன்னு இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்க பேர் சொல்லுங்க. சுஜி, ஓ பாசிட்டிவ். உங்க பேர் சொல்லுங்கயா. அமல்ராஜ் மேடம், ஏ பாசிட்டிவ் குரூப் மேடம். பாத்தியாடி, நீ சத்யாவுக்கு அக்கா, ஆனா உனக்கு தங்கச்சிக்கு ரத்தம் கொடுக்கணும்னு மனசு வரலல்ல? யார் யாரோ சத்யாவுக்கு பிளட் கொடுக்கணும்னு வந்து நிக்கிறாங்க பாரு. சத்யாவுக்கு நீ மட்டும் அக்கா இல்ல, உன்னை விட பாசத்தை காட்டுறதுக்கு எத்தனையோ பேரு அக்கா ஸ்தானத்துல வந்திருக்காங்க. பாரு, நல்லா பாரு. ஹலோ, என்ன ஏன் இவ்வளவு கூட்டம்?
டாக்டர் சத்யான்ற பேஷண்ட்க்கு எல்லாரும் பிளட் கொடுக்க வந்திருக்காங்க. அதான் நேம் லிஸ்ட் எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாருக்கும் பிளட் குரூப் பார்க்கணும். இவ்வளவு பேருக்குமா? ஆமா டாக்டர். முதல்ல இப்படி கூட்டத்தை கூட்டாதீங்க. பேஷண்ட் எல்லாம் பேனிக் ஆயிருவாங்க. வெளியில வச்சு நேம் லிஸ்ட்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்களா ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் சார், சத்யாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் சார்? அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நல்லா இருக்காங்க. டாக்டர் சத்யா பார்க்கலாமா? டாக்டர் அமைதியா இருங்க ப்ளீஸ். தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. காமியா டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சத்யா காமியா. பிரபு இவங்களை கிளியர் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அண்ணா சத்யா எங்க சைலண்டா இருங்க. இது ஹாஸ்பிடலுங்க. என்ன இருக்கு? இதோ பாருங்க, சத்யா நல்லா இருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம். கொஞ்சம் எல்லாம் வெளில வாங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. அதான் இந்த தம்பி சொல்றாருல, வாடி. ஒண்ணும் ஆகாதியா? வா. வாங்க. ஏய் வாங்க போ. ஏங்க இருங்க. ஏங்க என்ன பேச விடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க அன்பு எல்லாமே புரியுது. இப்பதான் சத்யாக்கு ஆபரேஷன் பண்ணி ஐசியூல வச்சிருக்காங்க. அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்பட்டதான் உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பிளட் கொடுத்துட்டு போங்க. அவங்க நார்மல் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு பார்க்க வைங்க. சார், நாங்க ரத்தம் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறோம். ஆனா சத்யா ஒரு தடவையாவது நாங்க பார்க்காம போக மாட்டோம் சார். ஆமா சார். இருங்க இருங்க ஒரே ஒரு இருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கோம். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன்ல உங்களுக்கு. நீங்க அப்புறமா சத்யாவை பார்க்கலாம். ஓகே சார், ஏங்க நீ கொஞ்சம் பாத்துக்கோங்க. பேர் என்ன? இவங்க பெரிய பிசினஸ் மேன். நிக்க கூட நேரம் இருக்காதுன்னு சொல்லி என்ன பொண்ணு பார்க்க வந்தா? இப்போ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சத்யாக்கு வால் புடிச்சுக்கிட்டு இருக்கான். ச்சே. டாக்டர் இப்போ சத்யா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல. அவங்க எப்போ நார்மல் ஆவாங்க? வருமானு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட்ல அவங்க மூளைக்கு போற ரத்த குழாயில த்ரோம்போசிஸ் ஹெமரேஜ் பாதிக்கப்பட்டதுனால அன்கான்சியஸா இருக்காங்க. இது கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி நிறைய கேஸை நான் பார்த்துருக்கேன். சில பேர் கோமால இருந்து உடனே வெளியே வந்துருவாங்க. சில பேருக்கு லேட் ஆகும். இன்னும் சில பேர் 20-30 வருஷங்கள் கூட கோமாலேயே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கோமாவிலே இருந்து உயிர் போனவங்களும் உண்டு. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? ஸோ இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. பேஷண்ட்டை ஃபுல்லாக அப்சர்வேஷனில் தான் வச்சுருக்கோம். என்ன கண்டிஷன்னு மார்னிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் சத்யா பார்க்கலாமா? தாராளமாக போய் பாருங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டோன்ட் வரி, ஷீ இஸ் ஆல் ரைட். பிரபு சார் என்ன யோசிக்கிறீங்க? வாங்க சார் சத்யா போய் பார்க்கலாம்.
சொல்லுங்கள் சார். நர்ஸ், உங்க சீஃப் டாக்டர் எங்க? அவர் ஒரு எமர்ஜென்சியா வேற பேஷண்ட்டை பார்க்க போயிருக்காரு. அமுல் பேபி வந்திருக்கார் சத்யா. அவர்கிட்ட பேசு சத்யா. சத்யா எந்திரி சத்யா. சத்யா பாரு சத்யா. சத்யா கண்ணு முழிச்சு பாரு சத்யா. சத்யா எந்திரி சத்யா. சத்யா பாரு சத்யா. சத்யா கண்ணு முழிச்சு பாரு சத்யா. அவளை எப்படி பேசணும்னு சொன்னால வந்திருக்காரு. எந்திரி சார். எந்திரிக்க சொல்லுங்க சார். தம்பி சார் பார்த்துக்கோங்க, நான் வரேன். டேய் வாங்கடா போலாம். பிரபு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ என்னங்க தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பக்கத்துல இருந்து சத்யாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் நாளைக்கு வரேன். இல்லை சார், உங்கள் நிலைமையில வேற யாரோ இருந்திருந்தாங்கண்ணா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களான்னு சந்தேகம் தான் சார். ஏங்க நான் கூட சத்யா ஃப்ரெண்டு தானே. நான் பண்ணது ஹெல்ப் இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் சத்யா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு இப்போ தான் சார் எங்களுக்கு புரியுது. இதை போய் நாங்கள் லவ்வுன்னு தப்பாக நினச்சிட்டோம் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். நீங்கள் சத்யாவை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்கன்னு தெரியாமல் உங்களையும் சத்யாவும் சேர்த்து வைக்க ரொம்ப ஆசைப்பட்டோம். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் சார் எங்களுக்கு புரியுது. நீங்கள் மட்டும் இல்லை, நான் பண்ணது தப்பு தான். அவங்ககிட்ட எல்லா உண்மையும் முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சத்யாவும் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படியோ சார் எங்கள் சத்யாவை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இப்போ பாருங்க, ஒரு ஃப்ரெண்டாக சத்யாக்கு என்ன செய்யணுமோ அதான் செஞ்சேன். கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து என்னால் சத்யாக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ப்ராமிஸ். சரி, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். வாடா.
சத்யா பாருங்க. சத்யா சத்யா என்னாச்சு சத்யா சத்யா என்னாச்சு மேடம் சத்யா கொஞ்சம் பாருங்க மேடம். டேய், என்னாச்சுடா பாருங்க. ஏன்டா இவ இப்படி இருக்கா என்னாச்சுடா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே கூட்டிட்டு போங்க அவங்கள. அக்கா வாக்கா போலாங்க்கா. அக்கா போலாங்க்கா. சத்யா அக்கா அழாதக்கா. முடியலடா, சத்யாவை இந்த நிலைமையில பார்க்க முடியல. நான் சத்யாவை திட்ட வேண்டாம், ஆனாலும் அவளுக்கு ஒண்ணு நான் தாங்கிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும்டா. இப்போ எப்படிடா இருக்கு சத்யாவுக்கு? ஆபரேஷன் முடிஞ்சிட்டுக்கா, ஆனாலும் கோமாளதாக்கா இருக்கு. கோமாவுக்கு போற அளவுக்கு எப்படிடா ஆக்சிடென்ட் ஆச்சு? அம்மாவுக்கு எப்படிக்கா இருக்கு? அம்மா நல்லா இருந்திருந்தா வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பேன். இந்நேரம் இங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? நீ போய் அம்மாவை பாருக்கா. சத்யாவுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும்க்கா. கண்டிப்பா சத்யா திரும்பி வருக்கா. அது வரும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தாங்கிக்காதுக்கா. நீ அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கக்கா. இல்லடா, அம்மா பக்கத்துல இருந்தா சத்யாவுக்கு எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் சரியாயிடும். அதனால அம்மா இப்ப வரதான் சரியா இருக்கும். இல்லக்கா அதெல்லாம் வேணாக்கா. இல்லடா, நான் ஃபோன் பண்றேன் இரு. ஹலோ பாட்டி, என்னடி? அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? பாட்டி கேக்குதா இல்லையா? அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஏய் சரியா கேட்கலடி. காலையில அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். இப்ப பரவாயில்லடி, ஜூஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகிட்டு வரா. தூங்கட்டுன்னு படுக்க வச்சிருக்கேன். சரி பாட்டி. இன்னும் அம்மாவுக்கு அப்படியேதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியானதும் உடனே நான் இங்க கூட்டிட்டு வரேன். இல்லக்கா, ஆபரேஷன் தான் முடிஞ்சிருச்சுல, இனிமே நாங்க தேவை பாத்துக்கிறோம்க்கா. நீ போய் அம்மாவை பாருக்கா. நான் ஏதோ பொய் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லக்கா, நீங்க அப்படி நினைக்க கூடாதுன்னு தான் ஸ்பீக்கர்லயே போட்டேன். நாங்க ஏங்க உன்னை தப்பா நினைக்க போறோம்? உனக்கு சத்யா தங்கச்சி தானே, எங்களோட அதிகமாக தான்க்கா இருக்கும் பாசம். அம்மா நல்லா இருந்தா கூட்டு வந்திருக்க போற. அம்மாக்கு சீக்கிரம் சரியாயிடும். உடனே நான் கூட்டிட்டு வந்துருவேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் சத்யா நல்லாயிடுவா. ஐயோ, அம்மாவுக்கு மாத்திரை முடிஞ்சிருச்சு. இனிமேதான் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். நான் கிளம்புறேன்டா. சத்யாவை பாத்துக்கோ. நாங்க பாத்துக்கிறோம், நீ போக்கா. சரி. நான் அம்மா கிட்ட சொல்ற வரைக்கும்
நீங்க சத்யாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்க. அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாலும் சத்யா ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. தப்பி தவறே நீங்க சத்யாவை பத்தி சொல்லி அம்மாக்கு பிரஷர் வந்து ஏதாவது ஆயிட போகுது. நாங்கள் எதுக்கா சொல்ல போகிறோம்? அம்மா மேலே எங்களுக்கும் அக்கறை இல்லையா என்ன? நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போக்கா. டேய், சத்யாவை பத்திரமா பார்த்துக்கோங்கடா. பார்த்துக்குறோக்கா, நீ போக்கா. நான் வரேன். சரிக்கா, பார்த்து போக்கா.